தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமான நடிகை தான் பாவனா அவர்கள். இங்கே தமிழில் தீபாவளி, அசல் உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஒரிஜினல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகா மேனன் அப்படின்றத இவங்களோட ஒரிஜினல் பெயர். ஸோ சினிமாவுக்காக ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கணும், ரசிகர்கள் மனசில் பதிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக பாவனா அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டாங்க. அந்த பேரே அவங்களுக்கு நிரந்தரமாக மாறிடுச்சு. கயல் ஆனந்தி அவங்களோட இயற்பெயர் ரக்ஷிதா. அந்த பேரில் தான் ஆரம்பத்தில் ஒரு சில திரைப்படங்கள் அவங்க நடிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. பொறியாளன் அப்படின்ற ஒரு சில திரைப்படங்கள்லாம் ரக்ஷிதா அப்படின்ற பேரில் தான் அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி ஆரம்ப கட்டத்தில் அவங்க ஒரு சில திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட பிரபு சாலமோனோட டைரக்ஷன்ல அவங்க நடிச்ச கயல் திரைப்படம் தான் அவங்களுக்கு அட்ரஸாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்கும் போது இயக்குனர் பிரபு சாலமன் ரக்ஷிதா அப்படின்ற பெயர் ஒரு மாதிரி கொஞ்சம் வட இந்திய பேர் மாதிரி இருக்கு, அது இங்க தமிழ் மக்கள் மனசுல அவ்வளவு சீக்கிரம் பதியாது, தமிழ் மக்கள் மனசுல பதியணும்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பேர் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படின்ற அந்த அழகான தமிழ் பெயரை எடுத்து வச்சிருக்காரு. கயல் திரைப்படத்தில் நடிச்சதன் மூலமா அவங்க கயல் ஆனந்தியா மாறிட்டாங்க. இப்போ அந்த பேர் தான் அவங்களுக்கு நிரந்தரமா மாறிடுச்சு. இங்க மட்டும் இல்ல, மற்ற மொழிகளில் போய் நடிக்கும் போதும் கூட கயல் ஆனந்தி அப்படின்ற பெயர் தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரக்ஷிதா கயல் ஆனந்தியா மாறினது இப்படி தான்.